ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரசங்கி புஸ்தகம் வேத புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்ம ஊர்களில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர் வயதில் இறந்துடுவாங்க. அந்த சுடுகாட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்து அடக்கம் செய்யும்போது அந்த ஊரார் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன், நல்ல மனுஷனாக இருந்தால் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, கெட்ட மனுஷனாக இருந்தால் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சுடுகாட்டில் நிறைய நேரங்களில் சிலர் என்ன பண்ணுவாங்க, எரித்து அந்த சாம்பலாக கொட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு எலும்பு துகள்கள் அதில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், எல்லாம் மாயை தான். இருக்கும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். மாயையாய் மறைந்து போகிறது. எல்லாம் மாயை. ஆனாலும் இதெல்லாம் எங்கே முடிகிறது? எல்லாம் இந்த பூமியில் பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. பிரயாசப்படுகிறோம், சாப்பிடுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் ஒரு நாள் முடிந்து விடுகிறது. ஆனாலும் பெரிய சிகரத்தில் உண்டாகி மழை பெய்து ஆறுகளாக ஓடி கடலில் போய் கலக்கிறது போல் மனிதனுடைய ஆத்துமா என்ன பண்ணும்? கடைசியாக அது கர்த்தரிடத்திற்கு போகும். அப்பொழுது தான் இதனோட முடிவு, எல்லா பலனும் அங்கே தான் சேர்க்கப்படுகிறது. ஆனபடினாலே எல்லாம் மாயையாய் போனாலும் மனிதன் வாழ்கிற வரையில் எல்லாம் மாயை தான். ஆனாலும் அந்த ஆத்மாவுக்கு மாயை இல்லாத ஒரு பரலோக வாழ்வு அவனுக்கு உண்டு என்பதை வேதம் நிச்சயத்து சொல்லியிருக்கிறது. அதன்படி நடப்போம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.